தொழுநோயாளிகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது குழந்தைகளை படுகொலை செய்த தாராசிங்கிற்கு மரண தண்டனை அளிக்கப்படாதது நாடெங்கும் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 1998 பயங்கரவாதி தாராசிங் பாதிரியார் கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது 2 இளம் பச்சிளம் குழந்தைகளையும் உயிரோடு எரித்து கொலை செய்த வழக்கில் கீழ் நீதிமன்றம் தாராசிங் மற்றும் 11 பேருக்கு மரண தண்டனை விதித்தது. இதனை எதிர்த்து தாராசிங் ஒரிசா உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்தபோது உயர்நீதிமன்றம் தாராசிங்கிற்கான மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தும் இதர 11 பேரை விடுவித்தும் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பையே உச்சநீதிமன்றம் வழிமொழிந்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது 2 குழந்தைகளை எரித்து கொன்ற கையோடு சஃபேக் ரஹ்மான் என்ற வியாபாரியையும் எரித்து கொன்றது தாராசிங் தலைமையிலான பயங்கரவாத கும்பல். இந்த கொடூரம் உலகமே அறிந்த ஒன்றுதான். ஆனால் நீதிமன்றமோ ஸ்டெயின்ஸ் பாதிரியார் எரிக்கப்பட்ட சம்பவம் குறித்த ஆதாரங்களில் எந்த அமைப்புக்கும் தொடர்பில்லை என்று கூறி அந்த கொடிய பயங்கரவாதியை காப்பாற்ற முயன்று அதன் பின்னணியில் உள்ள அமைப்புகளுக்கும் புனிதர் பட்டத்தினை கொடுத்துள்ளது. 2005 ஒரிசா உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு நீதியை எள்ளி நகையாடுவதை போன்றே உள்ளது. தாராசிங்கின் மீது விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ளது. 11 பயங்கரவாதிகளும் விடுவிக்கப்பட்டனர். தாராசிங்கின் கொடிய குற்றங்களுக்காக அவர் மீது மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் ஆயுள் தண்டனை ரத்து செய்து விடுவிக்கப்பட்ட அனைவர் மீதும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் நோக்கி முறையீடு செய்த சிபிஐயின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. கொடிய கொலை குற்றவாளி தாராசிங் வெறும் ஆயுள் தண்டனை மட்டுமே பெற்றுள்ள நிலையில் நீதி பரிபாலனத்துறையை கண்டு பயங்கரவாதிகள் ஏளன சிரிப்பு சிரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பில் அந்நிய மதமாற்றம் மலைசாதியினரிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியதால் தான் இந்த கொலை நடந்துள்ளது. ஒருவனை ஏமாற்றியோ பொய் வாக்குறுதி கொடுத்தோ பணம் கொடுத்தோ அல்லது ஒருவன் சார்ந்திருக்கும் மதம் மோசமானது எங்கள் மதமே உயர்ந்தது என மட்டமாக பேசியோ மதமாற்றம் செய்வது இறையாண்மைக்கு விரோதமானது என்றெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்கு சொந்தமானவர் போன்றே நீதிபதி சதாசிவம் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக வேதனை தெரிவிக்கிறார்கள் நடுநிலையாளர்கள். தாராசிங்கின் வாதங்களை நியாயப்படுத்தி இந்தியாவின் மதசார்பின்மை மாண்புகளை நிராகரிக்கும் இந்த தீர்ப்பு மெச்சத்தகுந்தது அல்லவா? இந்த தீர்ப்பு நிச்சயம் மெச்சத்தகுந்தது அல்ல. தாராசிங் திட்டமிட்டு படுகொலைகள் செய்கிறவன் என்பதும் பயங்கரவாதிகளின் தலைவன் என்பதும் மறுக்க இயலாத அளவு நிரூபிக்கப்பட்டுள்ள போதும் அவற்றை நீதிமன்றம் ஏற்கவில்லை. அதே நேரத்தில் பினாயக் சென் போன்ற மனித உரிமை போராளிகளுக்கு அவர் அரசின் முறைகேடுகளை அமைதி வழியில் தட்டி கேட்டார் என்பதற்காகவே அவருக்கு எதிராக கொடுக்கப்பட்ட எல்லாமே பொய்யான ஆதாரங்கள் என்ற போதும் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றமே இந்திய மக்களின் கடைசி நம்பிக்கையாக இருந்து வரும் நிலையில் இதுபோன்ற தீர்ப்புகள் நாட்டின் மதச்சார்பின்மை மாண்புகளுக்கும் அரசியல் சாசன நெறிகளுக்கும் நிச்சயம் பெருமை சேர்க்கப் போவதில்லை. அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் லக்னோ அமர்வு அயோத்தி பாபரி மஸ்ஜித் நிலம் தொடர்பாக வழங்கிய கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பினால் மனநொந்து போயுள்ள இந்திய மக்கள் நம்பிக்கை ஒளிக்கீற்றாக உச்சநீதிமன்றத்தையே நம்பியுள்ள நிலையில் ஒரிசா ஸ்டெயின்ஸ் பாதிரியார் மற்றும் அவரது 2 குழந்தைகள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் கொடூர கொலையாளி தாராசிங் மீது மரண தண்டனை விதிக்கப்படாததோடு அவர் செய்த படுகொலை செயலையும் நியாயப்படுத்தும் அளவு சென்றிருப்பது நீதி நாடும் மக்களை அதிருப்தியின் உச்சத்திற்கே கொண்டு சென்றுள்ளது. அதிருப்தியினை களைந்து நம்பிக்கை ஏற்படுத்துவது நீதித்துறையின் கடமை அல்லவா? என்ன செய்ய போகின்றன மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும்?